ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெய். வெல்கம் டு TWJ யூடியூப் சேனல். போன வீடியோவில் ஒரு லிங்க்டு சர்வீஸ், அதாவது சோர்ஸ்க்கு ஒரு கனெக்ஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்த்துருந்தோம். அந்த வீடியோ பார்க்கலனா பார்த்துட்டு வந்துடுங்க, ஏன்னா அதோட கண்டினியூவேஷன் தான் இந்த வீடியோவில் இருக்குது. சரி, ஓகே, கனெக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ என்னால் அந்த சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கு நீங்கள் இன்னொரு விஷயம் கிரியேட் பண்ணோம், அதோட பேர் தான் டேட்டா பேஸ். என்னடா குழப்புற அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, போன வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், நம்ம சோர்ஸ், அதாவது SQL DBக்கு ஓகே ADFலேருந்து ஒரு லிங்க்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணியிருந்தோம். இந்த லிங்க்டு சர்வீஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கனெக்ஷன்னு சொல்லுவோம். ஓகே, அதான் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிடுச்சு என் சோர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இப்போது இந்த ADFலேருந்து இதுக்கு ஒரு பிரிட்ஜு மட்டும்தான் போயிருக்கு. இதை நீங்கள் ஒரு கையாக நினச்சிக்கோங்க. ஓகே, இப்போது ஒரு கை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் அதுலேருந்து டேட்டா பேஸ், அதாவது டேட்டாவை எடுத்துக்கலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, அதுதான் உங்களோட ஃபிங்கர்ஸ். கொஞ்சம் டயக்ராம் மொக்கையாக தான் இருக்கும், அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃபிங்கரை வச்சு தான் இதுக்குள்ளே இருக்க டேட்டாவை இங்கேருந்து எடுத்து அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்கு அனுப்ப முடியும். ஓகே, இந்த ஃபிங்கரோட பேர் தான் என்னன்ட்டு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா செட் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் ஆல்ரெடி இந்த மிஷின் லேர்னிங், ML, பவர் BI இதெல்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டேட்டா செட் இருக்கும். அதையும் இதையும் போட்டு குழப்பிக்காதீங்க, இது வேறு. சரிங்களா? இந்த டேட்டா செட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் சோர்ஸில் இருக்க டேட்டாவை லிங்க்டு சர்வீஸை வச்சு எடுக்க முடியும். நீங்கள் டேட்டா செட் கிரியேட் பண்ணணுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நீங்கள் என்ன கிரியேட் பண்ணியிருக்கணும், லிங்க்டு சர்வீஸை கிரியேட் பண்ணியிருக்கணும். அது எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த லிங்க்டு சர்வீஸ் நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டேட்டா செட்டை கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம சோர்ஸில் இருக்கிற டேட்டாவை எடுத்து ADFக்கு அனுப்ப போகிறோம். அவ்வளோதான். அந்த அனுப்பின டேட்டாவை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஆல்ரெடி. அப்போனா என்ன அர்த்தம், நீங்கள் உங்கள் சோர்ஸ்லேருந்து டேட்டாவை எடுக்கிறீங்கன்னா அது பேர் என்ன, இந்த ஒட்டுமொத்த ப்ராசஸ்க்கும் பேர் தான் என்னது 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 நீங்கள் ஆல்ரெடி கெஸ் பண்ண மாதிரி இதோட பேர் தான் எக்ஸ்ட்ராக்ட். தமிழில் எடுக்கிறோம். ஓகே ஓகே கைஸ், இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜூர் போர்ட்டலுக்கு போகிறேன். SQL DBக்கு லிங்க்டு சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இதுதான் என்னோட SQL DB. அது எப்படிடா பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை, உங்களோட லிங்க் சர்வீஸ்குள்ளே போங்க கைஸ். அதெல்லாம் எப்படி போகணுன்ட்டு நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன், நீங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வாங்க. ஓகே, இல்லைனாலும் உங்களுக்காக திரும்பியும் சொல்லுவேன் கைஸ். ஹோம் போய் சர்ச் கிளிக் பண்ணுங்கள், ரிசோர்ஸ் குரூப்னு டைப் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் கிரியேட் பண்ண ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போங்க. இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த SQL DB காட்டும். SQL DB எப்படி கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பேன். ஓகே, அது வந்து என்னோட யூடியூப் சேனலில் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும், அஜூர் ஃபார் டேட்டா இன்ஜினியர்ஸ். அதில் போய் பார்த்துட்டு வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மை ஃபர்ஸ்ட் DB இருக்குல்ல, இந்த DBக்கு தான் இப்போ லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன் லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணிட்டேன், அது இங்கே இருக்கு பாருங்கள், லிங்க் சர்வீஸ். இதை வச்சு டேட்டா செட் கிரியேட் பண்ண போகிறேன். ஐ மீன் இப்போ என்கிட்ட என்ன இருக்குன்னா கை இருக்குது, விரல் தான் இல்லை. அந்த விரலை கிரியேட் பண்ண போகிறோம், அதான் டேட்டா செட். ஓகே, அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே வரோம், அஜூர் டேட்டா ஃபேக்ட்ரிக்கு திரும்பியும் வரேன். இங்கே வந்துட்டு நீங்கள் டேட்டா செட் எங்கே போய் கிரியேட் பண்ணுவீங்க, இங்கே வந்து ஆத்தர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. பைப்லைன் அது கிடையாது, சேஞ்ச் டேட்டா கேப்சர் அதுவும் கிடையாது. இப்போ இங்கே டேட்டா செட் இருக்குல்ல, இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இங்கே நம்ம கிரியேட் பண்ணியிருக்க டேட்டா செட் காட்டும். நான் இது வரைக்கும் எதுவும் கிரியேட் பண்ணல, அதனால் எனக்கு எதுவும் காட்டல. அப்போ என்ன பண்ணணும், இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேட்டா செட் அப்படின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எதுக்கு நம்ம டேட்டா செட் கிரியேட் பண்ணுறோம், என்னோட SQL DBக்கு நான் கிரியேட் பண்ண போகிறேன், அதை வந்து இங்கே கொடுக்கணும். ஓகே, SQL அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, இங்கே உங்களுக்கு காட்டும் அஜூர் SQL டேட்டா பேஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணோம். ஏன்னா நான் அதுதான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து அஜூர் SQL டேட்டா பேஸ். தெரியுதா? இங்கேயும் அதே லோகோ இருக்குது பாருங்கள். கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க. இந்த டேட்டா செட்டுக்கு நான் என்ன நேம் வைக்கிறேன்னா, லிங்க்டு சர்வீஸ்க்கு என்ன நேம் வச்சோம், LSன்னு வச்சோம். எங்கடா LS வச்ச, எனக்கு தெரிலடா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் காட்டுறேன். இங்கே வாங்க, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். லோட் ஆகுதா? லோட் ஆகுது. இவன் லோட் ஆகிறதுக்குள்ளே நான் இவ்வளோ வழி ஆகிடுவேன் கைஸ்.
இங்கே வாங்க, இந்த மேனேஜ் ஐக்கானில் போனீங்கன்னா எல்எஸ் எஸ்கியூஎல்டிபின்னு இருக்குல்ல. இப்போ நம்ம லிங்க் சர்வீஸ் கிரியேட் பண்ணோம். டேட்டா செட்க்கு டிஎஸ் அப்படின்னு கொடுக்குறேன். டிஎஸ் எஸ்கியூஎல் டிபி அப்படின்னு கொடுக்குறேன். ஏன் எரர் வருதுன்னா இதில் வந்து அண்டர்ஸ்கோர் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும், ஐஃபன் யூஸ் பண்ண முடியாது. ஓகே, இல்லை வந்து நீங்கள் நேம் கொடுத்தோடனே லிங்க் சர்வீஸ் கேட்குது. ஓகேடா, விரல் வைக்க போகிற எந்த கையில் வைக்க போகிற, அதாவது விரல் இந்த டேட்டா செட்டை எந்த லிங்க்டு சர்வீஸில் வைக்க போகிற, எல்எஸ் எஸ்கியூஎல்டிபி. புரியுதா? இப்போ புரியுதா? இங்கே ஏன் கை போட்டிருக்கேன், இங்கே ஏன் விரல் போட்டிருக்கேன்ட்டு. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புரியலன்னா சொல்லுங்கள், நான் இன்னும் பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். இங்கே டேபிள் நேம் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்ன டேபிள்னு சூஸ் பண்ணலாம், இல்லை மேனுவலாக கூட நீங்கள் என்ட்ரு பண்ணலாம் அந்த டேபிளோட நேம். பட் நான் எப்போவுமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் மேனுவலாகவே என்ட்ரு பண்ணுறேங்க. அதுக்கு உங்களுக்கு டேட்டா பேஸில் ஏதாவது ஒரு டேபிள் இருக்கணும். என்ன டேபிள் இருக்குன்னு பார்ப்போமா? கொரி எடிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இல்லை போயிட்டு கிளாசிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்னோட டேட்டா பேஸ்க்குள்ளே லாகின் பண்ணி போகிறேன். இல்லைனா உங்களுக்கு கிளாசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா மாடர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறேன் இருங்க. மாடர்ன் எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே ஓகே கொடுங்க. மாடர்ன் எக்ஸ்பீரியன்ஸும் நல்லா தான் இருக்கும். பட் எனக்கு என்னவோ கிளாசிக் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இருக்க மாதிரி தோணுது. அது பாஸ்வேர்ட் போடுங்க, லாகின் பண்ணுங்க. லாகின் ஆகிடுச்சா? நியூ கொரி கொடுங்க. கொரி கொடுத்துட்டு இப்போது இங்கே ஏதாவது இங்கே மை ஃபர்ஸ்ட் டிபின்றது உங்கள் டேட்டா பேஸ், அதுக்குள்ளே டிபிஓன்றது ஸ்கீமா, அதுக்குள்ளே டேபிள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. கிரியேட் பண்ணுவோமா? எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிளை நான் கிரியேட் பண்ணுறேன். கிரியேட் டேபிள் எம்ப்ளாயீஸ்ன்றதை கொடுத்துட்டு ஓகே, எம்ப்ளாயிக்கு ஒரு ஐடி இருக்கும். ஓகே, ஐடி அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர், அதனால் இன்ட்டுன்னு கொடுக்குறேன். இதெல்லாம் நான் உங்களுக்கு எஸ்கியூஎல் வந்து தனி பிளேலிஸ்ட்டே போடுறேன், அப்போ உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ இதை பற்றிலாம் கவலைப்பட்டுக்காதீங்க. எம்ப்ளாயிக்கு ஒரு நேம் இருக்கும். ஓகே, அதுக்கு வந்து வேர் கேர்ன்ற டேட்டா டைப்பில் 200 அப்படின்றது இவ்வளோ ஸ்பேஸ், அதாவது இவ்வளோ கேரக்டர் நீ ஸ்டோர் பண்ணலாம். 200 கேரக்டர் நீ ஸ்டோர் பண்ணலாம். SANJAY 6 கேரக்டர் இருக்கா, அந்த மாதிரி 200 கேரக்டர் ஸ்டோர் பண்ணலாம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அடுத்து சேலரி. சேலரி வந்து பிக் இன்ட்டுனா 1 2 10 அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறோம். சேலரி எப்பவுமே 1000 கணக்கில் இருக்கும்ல, 40,000 50,000, அதனால அது வந்து பிக் இன்ட்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணுறேன். இப்போதைக்கு இந்த சின்டெக்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிரியேட் கொடுக்குறேன். எனக்கு வந்து கொரி எக்ஸிக்யூட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி, அப்போனா டேபிள் கிரியேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த டேபிள்குள்ளே ஒரு 3 வேல்யூவை இன்சர்ட் பண்ணலாம். சரிங்களா? நான் அடுத்து என்ன பண்ணுறேன், இன்சர்ட் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். இன்சர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ். ஓகே, வேல்யூஸ் போட்டுட்டு வேல்யூஸ் போடுவோமா? எம்ப்ளாயி 1 அவரோட பேர் என்ன? அவரோட பேர் என் பேர் தான்ப்பா போடுறேன். அவர் எவ்வளோ சேல்ரி? அவருக்கு ஒன்றும் தெரியாது, 10,000 ரூபாய் வாங்குவார். அடுத்த எம்ப்ளாயி யாருன்னா அவங்க ரொம்பவே பெரிய ஆள்ப்பா. அவங்க வந்து கன்ஃபார்மாக ஒரு 1,00,000 ரூபாய் வாங்கக்கூடிய ஆள் வாங்குவாங்க. அவங்க பேர் வந்து இதுதான். அவங்க வந்து எம்ப்ளாயி 2. ஓகே, அடுத்து இன்னொரு எம்ப்ளாயி போடுறேன். இவரும் பெரிய ஆள் தான், ஊர்த்திட்டே இருப்பார். அவரோட பேர் வந்து குட்டி. அவர் யாரும் இல்லை, என்னோட பெட்டு தான். ஓகே, இப்போ இந்த 3 டேட்டாவையும் நான் போட்டு இன்சர்ட் கொடுக்குறேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. ரன் பண்ணுங்க. ரன் ஆயிடுச்சா? அவ்வளோதான். இப்போது எம்ப்ளாயீஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் கொரி போடுறேன். ஸ்டார் ஃப்ரம். ஓகே, நான் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணுறேன். ரன் கொடுத்தேன். எனக்கு இந்த டேட்டா நம்ம இன்சர்ட் பண்ண டேட்டாவை இங்கே காட்டுது இல்லை. இப்போ இந்த டேட்டாவை வந்து நம்ம ஏடிஎஃப்பில், அதாவது இந்த கை லிங்க்டு சர்வீஸ் இந்த டேட்டா செட்டை வச்சு அங்கே எடுத்து ஏடிஎஃப்பில் ஷோ பண்ணி காட்ட போகிறோம். ஓகேவா கைஸ், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஓகே, அதுக்கு என்ன பண்ணுறேன், இப்போ இங்கே டேபிள் நேமில் வந்து எம்ப்ளாயீஸ்ன்னு நீங்கள் கொடுக்கலாம். இது நீங்கள் என்ட்ரு மேனுவலியும் கொடுத்தீங்கன்னா இந்த டேட்டா செட் எம்ப்ளாயி டேபிளுக்கு மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஓகே, ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுவோம். எம்ப்ளாயீஸ். ஓகே, நான் கிரியேட் பண்ணுறேன். இல்லை எனக்கு மேனுவலாக வேணாம் அப்படின்னீங்கன்னா கூட, எனக்கு எந்த ஸ்கீமாவும் இம்போர்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஜஸ்ட் இதை நீங்கள் எடுத்து விட்ருங்க. இதை எடுத்து விட்டுட்டு ஜஸ்ட் கிரியேட் மட்டும் பண்ணிடுங்க. எந்த டேபிளுமே இல்லாத நீங்கள் கிரியேட் பண்ணிடுங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இங்கே என்ட்ரு மேனுவலி கொடுத்துட்டு ஸ்கீமா உங்களுக்கு இங்கே என்ன காட்டுது, உங்களுக்கு இங்கே காட்டுது இல்லை, டிபிஓன்றது தானே ஸ்கீமான்னு சொன்னேன். அதை வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். டிபிஓ. டேபிள் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ்.
ஓகே, இப்போ நீங்கள் மேனுவலாக எம்ப்ளாயி டேபிளுக்கு ஒரு டேட்டா செட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போது இது ஓகேடா, நீ லிங்க்டு சர்வீஸும் கிரியேட் பண்ணிட்ட, எல்எஸ் எஸ்கியூஎல்டிபி ஒரு டேட்டா செட்டும் கிரியேட் பண்ணிட்டு, டிஎஸ் எஸ்கியூஎல்டிபி அதில் தான் இருக்க. இப்போ டெஸ்ட் கனெக்ஷன் கொடு. லிங்க்டு சர்வீஸ்க்கு நம்ம கொடுத்தோம்ல, அதே மாதிரி இங்கே டெஸ்ட் கனெக்ஷன் கொடுக்கணும். கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் ஆயிடுச்சு. டேட்டா வருமா? வரும். ப்ரிவியூ டேட்டா கொடுத்தீங்கன்னா வரும். பார்த்தீங்களா, நமக்கு அங்கே சோர்ஸில் என்ன டேட்டா இருக்கோ அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லிங்க்டு சர்வீஸ் அண்ட் டேட்டா செட் கிரியேட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போது இங்கே எம்ப்ளாயீஸ் டேட்டா செட்டு, இது வந்து எம்ப்ளாயீஸ் டேபிளுக்கு மட்டும் ஒரு டேட்டா செட்டு. சரி, உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? போய் புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட்ஸுக்குன்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கிடையாது. பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க. அது எப்படி கிரியேட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு பேராமீட்டர் ஆப்ஷனில் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு எது பேராமீட்டராக வேணும்? டேபிள் நேம் தான் பேராமீட்டராக வேணும். டேபிள் நேம் வந்து எம்ப்ளாயிஸாக இருக்கலாம், டிபார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். அது வந்து எனக்கு பேராமீட்டரில் கொடுக்கணும். ஓகே, நான் என்ன கொடுக்குறோன்னா அது வரணும் எனக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேபிள் நேம் சொல்லிட்டு ஒரு பேராமீட்டரை கிரியேட் பண்ணுறேன். இங்கே கனெக்ஷனில் வந்துட்டு என்ட்ரு மேனுவலியை எடுத்து விட்டுட்டு, இதையும் எடுத்து விட்டுட்டு, டேபிளுக்கு நான் என்ன கொடுக்குறேன், ஒரு நிமிஷம், இங்கே என்ட்ரு மேனுவலியே கொடுங்க. டேபிள் நேம் மட்டும் டைனாமிக் எக்ஸ்பிரஷனில் போயிட்டு இந்த பேராமீட்டர் டேபிள் நேம் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸ்கீமா வந்து டிபிஓ தான், மாறவே மாறாது கைஸ். இல்லை உங்களுக்கு வேறு ஸ்கீமா கிரியேட் பண்ணிங்கன்னா ஸ்கீமாக்கும் ஒரு பேராமீட்டர் கிரியேட் பண்ணி விட்டு போயிட்டே இருங்க, அவ்வளோதான். இப்போ என்ன, நீங்கள் ப்ரிவியூ டேட்டா கொடுக்குறப்போ உங்களுக்கு டேபிள் நேம் கேட்கும். எம்ப்ளாயீஸ் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் எம்ப்ளாயி டேபிளோட டேட்டா உங்களுக்கு காட்டும். அதுவே நீங்கள் டிபார்ட்மெண்ட்ஸ்னு இன்னொரு டேபிள் வச்சிருக்கீங்கன்னா, டிபார்ட்மெண்ட்ஸ் இப்போ உங்களுக்கு எம்ப்ளாயி டேபிளோட டேட்டா காட்டுதா? டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணி அதோட டேட்டாவையும் டைனாமிக்காக எடுத்து காட்டுறேன். இங்கே பாருங்க, இப்போ நம்ம இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். இங்கே பாருங்க, கிரியேட் பண்ணுவோமா? பண்ணுவோம். வாங்க, கிரியேட் டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து என்னென்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி கொடுத்துருக்கோமா? ஐடி இருக்குது. ஓகே, அதுதான் வந்து பிரைமரி அண்ட் ஃபாரின் கீயே ஆக்ட் ஆகும் ஜாயின் பண்ணும்போது. அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்ட்டு, சரிங்களா? ஐடி இதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஓகே, அடுத்து வந்து என்னென்னா டிபார்ட்மெண்ட் நேம், இது வந்து வேர்கேர். அதில் ஒரு 200 கேரக்டர் நான் ஸ்டோர் பண்ணுற மாதிரி ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இன்செர்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் இந்த வேல்யூவே எடுத்துக்கிறேன். அவங்களாம் என்ன டிபார்ட்மெண்ட்? ஓகே, இன்செர்ட் இன்டு எம்ப்ளாயீஸ்ன்றதை டிபார்ட்மெண்ட்ஸாக மாற்றிடுறேன். பயப்படாதீங்க, இந்த கொரியெல்லாம் நான் உங்களுக்கு தரேன். ஓகே, இது புரியலனாலும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, நான் உங்களுக்கு எஸ்கியூஎலுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட்டே போடலான்றது தான் வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எஸ்கியூஎல் எப்படின்ட்டு. ஃப்ரம் டிடிஎல்லேருந்து அட்வான்ஸ் எஸ்கியூஎல் சிடிஇ அண்ட் விண்டோ ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு எம்ப்ளாயி நம்பர் 1 யார்? இங்கே இருக்காரு பாருங்க, சஞ்சய். எம்ப்ளாயி நம்பர் 2 ஜன்னி. எம்ப்ளாயி நம்பர் 3 குட்டி. சஞ்சய் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு, ஜனனியும் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறாரு. இவர் வந்து ஊர் சுற்றிக்கிட்டே இருப்பார், அதனால் அவர் வந்து சேல்ஸ் கரெக்டாக இருப்பார். ஓகே, இப்போது நான் வந்து இந்த வேல்யூஸெல்லாம் இன்சர்ட் பண்ணிட்டு இங்கே ஒரு வாட்டி கொரி பண்ணி பார்க்குறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் டேபிளில் வருது இல்லை? ஓகே, இங்கே ஏன்டா டிபிஓ போடுறேன்னா, இங்கே பாருங்கள் டிபிஓ இருக்கா? நீங்கள் வெறும் டிபார்ட்மெண்ட்ஸுன்னு கொடுக்கலாம், இல்லைனா ஸ்கீமா டாட் உங்களோட டேபிள் நேம் அப்படி கொடுத்தீங்கனாலும் வரும். ஓகே, வந்ததா? அதை தான் அங்கே கொடுத்துருக்கானுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்து குழப்பிக்காதீங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம டேபிள் நேமில் போயிட்டு ப்ரிவியூ டேட்டா கொடுக்குறப்ப எம்ப்ளாயிஸை தூக்கிட்டு டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுப்போம். டிபார்ட்மெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளில் இருக்க டேட்டா ஷோ ஆகும். அதுதான் டிபார்ட்மெண்ட் ஐடி 1 2 3, அவங்களோட டிபார்ட்மெண்ட் நேம் ஐடி சேல்ஸ்ன்னு இருக்குது. ஓகே, இப்போது உங்களுக்கு எப்படி ஒரு டேட்டா செட்டு கிரியேட் பண்ணணும், எப்படி பேராமீட்டரைஸ்டு டேட்டா செட்டு கிரியேட் பண்ணணுன்றது எல்லாமே வந்து தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே கைஸ், உங்கள் எல்லாரையும் நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ. அதுக்கு முன்னாடி இது அன்சேவ்டெலாம் இருக்குது, சரிங்களா? இது எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பப்ளிஷ் ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆகிடும். கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுக்கணும். பப்ளிஷ் கொடுக்காம விட்டிங்கன்னா இந்த சேஞ்சஸ் எதுவுமே ரெஃபர் ஆகாது. இப்போ நீங்கள் இந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு திரும்பி வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே க்ரியேட் பண்ண லிங்க் சர்வீஸும் இருக்காது,
இருங்க. ஓகே, லிங்க் சர்வீஸ் இங்கே போய் பார்க்கணும், மேனேஜ் டாப்பில் பார்க்கணும். அதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகே, இங்கே வந்தீங்கன்னா டேட்டா செட் இருக்குல்ல, இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா இது இருக்காது உங்களுக்கு. ஓகே, சேவ் கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்கணும்னு சொல்லியிருப்பாங்க, பப்ளிஷ் ஆல்னு இருக்கும், அது கொடுத்துருங்க. அவ்வளோதான் கைஸ். ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் பார்க்குறேன். தேங்க்யூ.